சார் நீங்களும் அறந்தாங்கி நிஷா அவர்களும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாக 2 பேரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பீங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் உங்கள் 2 பேருக்கும் முன்னான கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் சார்? ஆஃப் ஸ்க்ரீனுக்கான கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த சந்தர்ப்ப சூழல்னு ஒன்று இருக்குது எல்லா காலகட்டத்திலுமே. இப்போ நீங்கள் KPI 5லேயே எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 2 எபிசோட் நான் தான் பண்ணேன். வேறு யாருமே பண்ணல. தாம்சன் சார் கேட்டாலே சொல்லுவார், பல ரவுண்டுக்கு 2 எபிசோட் பண்ணியிருக்கேன். நான் 2 எபிசோட் நான் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு எபிசோடு தான் போட்டிக்கானது, இன்னொரு எபிசோடு தாம்சன் சார் கேட்டாரேன்னு பண்ணியிருக்கேன். அப்போ என்கிட்ட நிறைய ஜோக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. நான் எல்லாத்தையும் வாரி அள்ளி போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஆனால் ஃபைனலில் என்னை செலக்ட் பண்ண முடியல அவங்களால. ஆனால் நான் நிஷாவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஃபைனலில் அவள் மேடையில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். புரியுதுங்களா. ஸோ ஒரு போட்டியோ பொறாமையோ எங்களுக்குள்ளே இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது நவீன், சதீஷ், தீனா, சரத்து அவங்க எல்லாருக்குள்ளேயும் கூட ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குது. எங்கள் 2 பேருக்குள்ளே அது பெருசாக ஒன்றும் வெளிப்பட்டதே இல்லை. சின்ன சின்னதாக வந்து போயிருக்கலாமே தவிர, ஆனால் நாங்கள் அதுக்கான இடமே தரலை. இன்னமும் அப்படி தான் இருக்கும். என்ன எங்கள் 2 பேருக்குள்ளே அது ஒரு அண்ணன் தங்கச்சியாக தான் இருக்கிறோம். எல்லா விசேஷத்துக்கும் அவள் வருவா, எல்லா விசேஷத்துக்கும் அவங்க வீட்டுக்கு நான் போவேன். இதை தாண்டி ஆண்கள் பெண்கள் கலாய்ச்சிக்கிறோங்கிறது ஏன் அப்படின்னா, அது ஸ்டேஜுக்காக தான். பெண்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உடையவன் நான் அப்படியெல்லாம் பெண்களை சாதாரணமாலாம் கலாய்க்கிறது. இது எப்படி நடந்தது அப்படின்னா, நான் முதல்ல ஜோக் சொல்லும்போது வாத்தியார் ஜோக்காக சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தாம்சன் சார் சொன்னார், அன்னலட்சுமி, சிவகாசி, சசிகலா, நம்ம நிஷா 3 பேரும் ஆண்களை கழுவி ஊற்றுறாங்க. அதனால் அவங்க பக்கம் ஆடியன்ஸ் இருக்குது. நீ திருப்பி அடி, நீ ஆண்கள் பக்கம் நின்று பெண்கள் பக்கம் அடிச்சுன்னா ஒரு ஆடியன்ஸ் உருவாவாங்க. அதுதான் உன் ஆடியன்ஸாக இருக்கும்னாரு. உண்மையாக சொல்லப்போனால் அப்படி நான் பண்ணதுக்கப்புறம் தம்பிகள் நிறைய பேர் எனக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா, ஆண்களுக்காக போராடுகிற ஒரு ஆளாக நான் மாறிட்டேன். இப்போ பெண்கள் நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்கள்ல, லவ் பண்ணி ஏமாத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பொண்டாட்டியால் கஷ்டப்படுற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. உண்மைதான்ப்பா, இவெல்லாம் வைக்கிற சாம்பாராப்பா அது. நான் கூட மேடையில் சொல்லுவேன், என் பொண்டாட்டி ஒரு ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டால் 1000 பேர் லைக் போட்டாங்க, நான் லைக் போடல. ஏங்க 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் லைக் போடவே இல்லை அப்படிலாம். அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டி, நான் தான் ரசத்தை சாப்பிட்டவன், எனக்கு தான் ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். இப்படியெல்லாம் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை கலாய்க்கிறது. யதார்த்தமாக என்ன நடக்கும், வீட்டில் என்ன நடக்கும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிடைச்சது. ஸோ கலாய்ச்சிக்கிறது ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது ஸ்டேஜுக்காகத்தானே தவிர, மற்றபடி அவங்க ஆண்கள் மேலேயோ இல்லை நான் பெண்கள் மேலேயோ துவேஷமாக இருப்பேன் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நல்லா பேசிக்குவோம். ஆண்கள்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. பெண்கள்லாம் உங்கள் மேலே வெறுப்பாக்கலையா? உங்களோட காமெடி நகைச்சுவைக்கு இல்லை, பெண்கள்லாம் எதுவும் வெறுப்பாக்கல? உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களாங்க, பெண்களும் ரசிக்கிற மாதிரி சொல்லுங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம அவங்க செய்கிற விஷயத்தை அவங்களுக்கே சுட்டி காட்டுறோம். ஏன்னா அவங்களும் ரசிக்கிற மாதிரி தான் நான் நகைச்சுவை சொல்லுவேன். அவங்க வெறுக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஒரு எஸ்ட்ரீமாக எதையுமே சொல்லக்கூடாது, தப்பு அது. அவங்களும் ரசிக்கணும் அதை. ஆமாம், இதெல்லாம் நம்மளும் பண்ணுறோம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற போது தான் அதை ரசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் எனக்கு என்ன வெறுப்பெல்லாம் கிடையாது. நானும் அவங்க கூட தான் பழகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. யாரும் அப்படி நினைக்கல, நிஷாவையும் அப்படி நினைக்கல, என்னையும் அப்படி நினைக்கல. சீசன் 3 சீசன் 4ல் பண்ணவங்களாம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளிலையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வரல? இல்லை, குக் வித் கோமாளிங்கிறது அது இன்னொரு ஜோனல். அது இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் படத்துக்கு போனேன், படங்கள் பண்ணலாம். இப்போ கணக்கான காலங்கள் போயிட்டுருக்கேன். எனக்கு சீசன் 2 படத்துக்கு போயிட்டேன். இன்னொன்று விஷயம்னா அது ஒரு ஐடியாஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லோரும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால், குக்கு வித்து கோமாளியில் நல்லா பேர் வாங்கின புகழோ பாலாவோ, பாலாவுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு, புகழுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு. வரட்டுமே, அவங்களும் வரட்டும், என்ன தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க பெரிய இடத்துக்கு வந்தாங்க, இன்னொரு பெரிய ரீச்சபிள் பர்சனாக இருக்கிறாங்க. அது சினிமாவில் எப்படி ஒரு கோட் ஆகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். படங்கள் வரத்தான் தெரியும். ஆனால் பாலாவோ
நல்ல நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. குக்கூத்துக்கு நீங்கள் பிக் பாஸே எடுத்துங்களேன், பெரிய பொசிஷனுக்கு பிக் பாஸில் இருந்தவங்க எல்லோரும் வந்துட்டாங்களாண்ணா. இப்போ பிக் பாஸில் ஆரவனும் ஒருத்தர் டைட்டில் வாங்கினார், என்ன பண்ணுறாரு இருப்பா இப்போ பிக் பாஸில் கழக தலைவன் அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு படம் பண்ணியிருப்பார், இல்லை இல்லைன்னு சொல்ல வரல. பெருசாக ரீச் ஆகிட்டாங்கன்னா அவர் டைட்டில் வாங்குறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த நேரம் அந்த ஒரு 6 மாதம் அவங்க பெருசாக தெரிவாங்க. அதை தாண்டி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது தெரிய தான் வரும். சினிமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமில் கிடைச்ச வரவேற்பு வந்து அவங்களுக்கு எதனால் சினிமாவில் கிடைக்க மாட்டேங்குது? அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த டைரக்டர் வந்து மூவியில் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி? ரெண்டும் இருக்குமா, ரெண்டும் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் தீனாவை சொல்லுவேன். தீனா கலக்கப்போகுது யாரில் காமெடியன், ஆனால் அவன் கைதியில் காமெடியன் இல்லை, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். சரியாக அவனை நிரூபித்து அவன் உள்ளே போயிட்டான். இப்போ நீங்கள் 2 சீன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்? 2 சீன் பண்ணும்போது 2 சீன்லேயே உங்களை சிரிக்க வைக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயம், இதில் இருக்கிற இப்போ புகழுக்கும் அந்த சேலஞ்சிங் இருக்குது. இதில் ரொம்ப ரசிச்சிட்டாங்க மக்கள். அதை அப்படியே போய் விஜய் டிவியில் பண்ண ஒரு விஷயத்தையே நீ சினிமாவில் போய் பண்ணினா அதே தாண்டா இது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாலாவுக்கு என்ன பெரிய ப்ளஸ்னால், அவன் வரவங்களாம் கலாய்க்கிறது அவனுக்கு ஈஸியாக வரும். ஆனாலும் அவனுக்கும் ஒரு ஃபுல் லென்த் காமெடி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் அவன் நல்ல பையன் தான், 2 பசங்க நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ரோல் இந்த குக்கு கோமாளி எவ்வளோ நாள் போகும்? இன்னும் 2 சீசன் போகும் அதிகபட்சம். அப்புறம் போகாத, கலக்கு போது யாரே அவ்வளோதானுங்க, 10 சீசன் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒரு வெர்ஷன் வரும். அதனால் அதுக்குள்ளே அவங்க சினிமாவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கிறது வேறு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாகேஷ் இருந்தார், அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் இருந்தாங்க. கவுண்டமணி செந்திலுக்கப்புறம் வடிவேல் சார், விவேக் சார் வந்தாங்க. இப்போ யோகி பாபா என்ன பண்ணுறாங்க, யோகி பாபா சூரி பண்ணுறாங்க. ஸோ வெர்ஷன் மாறிட்டே தானே மாறிட்டே தான் இருக்குது. இப்போ இடையில எத்தனையோ காமெடிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் அதை ட்ராவல் பண்ணி போகிறாங்க, தனித்துவம் இருக்குங்கிறது தான் மேட்ரு. வடிவேல் சார்னால் அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, அவர் அவ்வளோ நடிச்சிருக்காரு. சுருளிராஜன் சார்னால் அவருக்கு ஒரு தனித்துவம், விவேக் சார்னால் ஒரு தனித்துவம். அந்த மாதிரி சரியான ஐடென்டிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க மிளிருவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக வர மூவிஸ்லாம் வந்து காமெடிக்கு முக்கியத்துவம், அதாவது காமெடி ஜானர் படம் வந்துட்டு தான் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் நார்மலாக வர மூவிஸ்லாம் வந்து காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்ற மாதிரியே இருக்குது. ஜஸ்ட் ஒரு சீன் லைக் தட் அப்படின்னு வச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி படங்கள் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா லைஃப்பில் இப்போ காமெடிங்கிறது ஒரு ஊறுகாம்மா. இப்போ சாப்பாட்டுக்கு தான் ஊறுகாவுக்கு சாப்பாடு இல்லை இல்லைங்களா? ஒரு லைஃப்பில் நீங்கள் எல்லா நேரமும் சிரிச்சிட்டே இருந்தால் அதுவும் தப்பு, எல்லா நேரமும் அழுதுட்டு இருந்தால் அதுவும் தப்பு. ஒரு வாழ்க்கையை சொல்லுங்கள். இன்றைக்கி படங்களுடைய ஜோனல் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ட்ராக் எழுதுவாங்க, ட்ராக் மட்டும் எடுத்து சேர்த்துப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ படத்தில் எங்கே சிரிக்க முடியும் அப்படியோ அதனுடைய ஒட்டி நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து கூட சிரிக்க வைக்கலாம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ இளவரசு சார் இருக்கார். இளவரசு சார் காமெடியன் இல்லை, முழு நேர காமெடி இல்லை, அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஆனால் அவர் பண்ணுற காமெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அவர் பண்ணுற காமெடி நம்மளை ரசிக்க வைக்கும். புரியுதுங்களா நம்ம சொல்கிறது? இப்போது 23ஆம் புலிகேசியில் வடிவேல் சாரை விடுங்க, வடிவேல் சாருக்கு பக்கத்துலேயே நின்று கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இளவரசு அடிச்சிருப்பார். ஆம்பார் இருந்தார், ஒரு மங்குடி அப்படிம்பார், ஒரு மங்குடி அமைச்சர் என்பதை அப்படின்றார். இது எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ஃபுல்லாக நமக்கு போர் அடிக்கலையே. ஒரு டயலாகை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்போனால் இளவரசு சாருடைய தீவிர ரசிகன் நான் அவரை ரொம்ப ரசிப்பேன். அதனால் எல்லா கேரக்டர்களும் ஒரு மனுஷன் பூந்து விளையாண்டு வர்றாரு. எம்எஸ் பாஸ்கர் அது மாதிரி பூந்து விளையாண்டு வருவார். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு காமெடியன் காமெடிங்கிறது தனியாக ஒரு கோர்வை இல்லை, அது லைஃபோடு இருக்கிற ஒரு பார்ட். அந்த பார்ட்டை யார் இன்னுமே சிறப்பாக பண்ணுறாங்களோ அவங்க தான் ரொம்ப நாள் இருக்க முடியும். அது அப்படி தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் புதுசாக. இப்போ சந்தானம் சார் பண்ணார்னா அவர் ஒரு ஜேர்னல் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணும்போது தான் அது புதுசாக மாறும்.
படத்தில் வந்து காமெடியன்ஸ்க்குன்னு தனி ட்ராக் இல்லைனாலும் உங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அது அந்த இயக்குனர் கையிலையும் இருக்குமா, நம்ம சொல்கிறத ஒத்துக்கணுமே. இப்போ ஒரு இயக்குனர் ஒரு சீன் சொல்கிறாரு, அதில் நம்ம ஒரு டெவலப்மெண்ட் சொல்கிறோம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இயக்குனருக்கு அது ஓகேன்னு சொல்லணும். நீங்கள் பண்ணுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லணும். நீங்கள் பண்ணுறத அவர் ஒத்துக்கிட்டு எடுத்து பார்த்தா தானே தெரியும். இல்லை பழனி நான் இது சொல்கிறத இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். அவர் கூட டயலாக்கை நம்ம பேசியிருப்போம், நடிச்சிருப்போம், அது அவருடைய திங்கிங்கில் இருக்கலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இப்போ நானும் யோகி பாப்பனும் வலிமைன்னு ஒரு படம் பண்ணோம், அவருடைய போர்ஷனே வரல. யோகி பாப்பண்ண போர்ஷனே வரல. நான் வலிமையில் பண்ணியிருக்கேன், யோகி பாப்பண்ணும் கூட நான் என்ன நினச்சிருப்பேன், யோகி பாப்பண்ண கூட பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வந்துடும்டா அந்த சீன் நினச்சிருப்பேன். யோகி பாப்பண்ணே வரலையா வலிமையில்? பதிவே கொண்டு எடுத்துட்டார், நம்ம ஒன்றும் செய்ய முடியாத, யார்கிட்ட போய் கேட்க முடியும். போனோம், நடித்தோம், பணம் கொடுத்தாங்க, வந்துட்டோம். ஆனால் அந்த சீனு சுத்தமாக வரல. யோகி பாப்பண்ணங்கிற ஒரு ஆளே வலிமைங்கிற படத்தில் இல்லை. ஸோ எதுவும் நடக்கலாம் சினிமாவில், அதெல்லாம் சொல்ல முடியாது. சார் அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? நம்ம இதில் வந்து பாபா பிளாக்ஷிப்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் நான். என்ன இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு பேர் வைக்கல. என்ன அது மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குமா. பெரிய நடிகர்களுக்கான படமா இல்லை சின்ன சின்ன படமா? இதில் வந்து பாபா பிளாக்ஷிப்புங்கிறது போஸ் சங்கட்டண்ணா, நான், நம்ம சுப்பு அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பிளாக்ஷிப் பண்ணுறாங்க, அவங்களுடைய கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. ஓரளவு நல்ல பெரிய நடிகர் தான், ஆனால் பசங்களுக்கான படம். அடுத்தடுத்து அந்த பெயர் வைக்காத படங்கள்லாம் எந்த மாதிரியான படங்கள், எந்த ஜானர்னால் ரெண்டுமே பண்ணுறேன் நான். சீரியஸான ஒரு ஜானரும் பண்ணுறேன், சீரியஸான சொல்லுவேன், மலைவாழ் மக்களோட கதையில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று நம்முடைய ஃபிஷரிஸ், அந்த படங்களும் பண்ணுறேன். அப்படியே போயிட்டுருக்கு. சீமராஜாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட பண்ணியிருக்காங்க, அது பற்றின அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். அது வந்து இந்த பொன்ராம் சாரை அழைச்சாங்க, நானும் நிஷாவும் போய் பண்ணோம். அது இந்த சிங்கம்பட்டி புளியம்பட்டின்னு 2 ஊருக்கு இருக்கோம். நாங்கள் மைக்கை பிடிச்சி சும்மா கமெண்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து அது ஒரு சின்ன போர்ஷன், அது எங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் என்ன போகிறோம். இன்னும் முதல்ல கூப்பிட்டாங்க போயிடும். அண்ணா வந்து ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு படம் நடித்தேன், அதில் வரல, ஹீரோன்னு ஒரு படம் நடித்தேன், அதுலேயும் பண்ணினேன் நான். அந்த சீன் வரல, அது எடிட் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் சீமராஜா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூரியனும் சரி, அவர் சிவானனும் சரி நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, சும்மா தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு. அது நல்லா போச்சு. கேபிஐ சாம்பியன்ஸில் பார்த்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் மூவி செட்டில் பார்த்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைங்க. எளிமையான மனிதர், அன்பான மனிதர், அப்படியே தான் பழகுவார். அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சும்மா நான் இது வந்துட்டேன் அப்படின்லாம் தலையில் ஏற்றிக்கிற ஆளே இல்லை. அவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. உண்மையாகவே பெரிய ஆட்கள் பல பேர் அப்படி தாங்க இருப்பாங்க. நம்மளா ஒரு பில்டப் பண்ணிக்குவோம். தலையே அப்படி தான் இருந்தார், ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா தான் பேசினேன், இயல்பாக தான் பேசினேன், நான் நல்லா தான் இருப்பேன். நீங்கள் பேராசிரியர், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. மக்களுக்கு இந்த 3 புத்தகங்கள் படிங்க அப்படின்னு நீங்கள் சஜஷன் கொடுக்கணுன்னா எந்த புத்தகங்கள் சொல்லுவீங்க? வாழ்வியலை படிக்கணுங்க, முதல் விஷயம் தான். அறம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஜெயமோகன். அதாவது உண்மை கதை, அது உண்மை கதை. எளிய மனிதர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற கதை. முடிஞ்சால் படிங்க. யானை டாக்டர்னு ஒரு அருமையான கதை இருக்குது. ஹித்தேல் சாஹிப்பினுடைய சோற்று கணக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதுக்குள்ளே வணங்கான், இப்போ நம்ம பாலா சார் எடுத்தாரே வணங்கான், அந்த கதை அதுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே அறத்தில் இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் லெஃப்ட் ரைட் எல்லாத்தையுமே வாசிங்க. நான் கம்பராமாயணம் வாசிப்பேன், கார்ல் மார்க்ஸையும் வாசிப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த உலகத்தை சங்க இலக்கியம் வாசிச்சிட்ருக்கேன். இப்போ நான் தொடர்ச்சியாக வாசிக்கிற அவ்வளோ ஆள் தான். இப்போ புத்தகங்கள் வந்து வாசிக்க தான் உங்களுக்குள்ளே இருக்க அறியாமை இருளை அகற்றணும்னா அறிவு வரணும். இப்போ அறிவு வரணும்னா எவ்வளவு அறியாமை இருக்குங்கிறது புத்தகம் படிக்க தான் தெரியும். உதாரணத்துக்கு குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது, எவ்வளவு உயிரியல் நேசன்னு சொல்கிறேன். ஒரு பாட்டு இருக்குது, தலைவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அவன் வீட்டு வாசலில் ஒரு மரம் இருக்குது,
இப்போ அந்த மரத்தை பார்த்து சொல்கிறான், ஒருவேளை எனக்கு உடம்பு காய்ச்சலை சரி பண்ணணும்னா இந்த மரத்தில் இருக்க இலையை எடுத்து பயன்படுத்துங்க, இந்த மரத்தில் இருக்கிற பட்டையை உரித்து பயன்படுத்துங்க, கிளைகளை வெட்டி பயன்படுத்துங்க. ஒருவேளை இந்த மரத்தை வெட்டி தான் என்னை காப்பாற்றணும்னா என்னை விட்டுருங்க, நான் செத்து போகிறேன், இந்த மரம் உயிரோடு இருக்கட்டும்டான். இதை விட இயற்கையை நேசிக்கிற ஒரு கவிதையை நீங்கள் எங்கேயா பார்க்க முடியுமா? 2000 வருஷம் ஆச்சு இந்த பாட்டு எழுதி குறுந்தொகையில். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள புத்தகங்களுக்குள்ளே பதிந்து கிடக்கு. புத்தகம்னாலே மூவா சொல்கிற மாதிரி புதிய அகம். நீங்கள் புத்தகம் வாங்கி புத்தகம் பெறுங்கள்பார் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் கம்சதோ சொல்லுவான், எப்போதாவது ஒரு முறை வெடித்தால் அது அணுகுண்டு, திறக்கிற போதெல்லாம் வெடிக்கிற ஒரே அணுகுண்டு புத்தகம் தான் சொல்லுவோம். ஸோ புத்தகத்தை நீங்கள் அவ்வளோ படிங்க. அறம் புத்தகம் நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா அறம், ஜெயமோகனுடைய அறம் ரொம்ப நல்ல புத்தகம். நான் எஸ்ராவுடைய தீவிர ரசிகன். எஸ் ராமகிருஷ்ணனுடைய எனது இந்தியா, மறைக்கப்பட்ட இந்தியா, இதெல்லாம் வரலாறுக்காக படிக்கலாம். இடக்கைன்னு ஒரு நாவல் இருக்குது, அட்டகாசமான நாவல், அதெல்லாம் படிக்கணும். இடக்கைன்னு ஒரு நாவல். நெடுங்குருதி அந்த நாவல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஜோடி குருசுடைய ஆழிசூழ் உலகு, இந்த புத்தகம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இதை இயக்குனர் ஆகணும், இந்த மாதிரியெல்லாம் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான கதை களம் நிறைய இருக்குது. ஆழிசூழ் உலகெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கடலில் வாழ்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு விஷயங்களோடு இந்த மண்ணில் வாழ்கிறான். இப்போ ஒரு தம்பி பாடுறான்ல, நாகார்ஜுனான்னு ஒரு தம்பி பாடுறான், ஒரு தம்பி, அந்த தம்பியெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறான். இது சொல்கிறேன், கடல் சார்ந்து கடல் சமூகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு சில நேம்ஸ்லாம் சொல்கிறேன், அவங்கள பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வடிவேல் பாலாஜி அவர்களோட இருந்த மறக்க முடியாத நினைவு. நான் அதை டிவிலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வடிவேல் பாலாஜி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை, அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 ஊர் தாண்டி அவர் குடி வந்தார். அப்புறம் வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பள்ளிங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன், திருட்டு போயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னார். நான் கிளம்புறதுக்குள்ளே இல்லை அதெல்லாம் வர வேண்டாம், வந்திருக்காங்க, ஒரு இது எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். முதலாக எந்த டிவிக்கு வந்தாலும் ஒரு மனிதனை அற்புதமாக வரவேற்கக்கூடிய கலைஞர்னா வடிவேல் பாலாஜி தான். வடிவேல் பாலாஜிக்கு நிகராக வேறு யாருமே இல்லை. அவ்வளோ அற்புதமாக அந்த பையனை, பயப்படாதா அதெல்லாம் வந்துடலாம்டா, நம்ம வந்துடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம்டா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிற முதல் ஆள் வடிவேல் பாலாஜி தான். ரொம்ப அற்புதமான கலைஞன் இருந்திருக்கணும். இருந்திருந்தால் அவர் ஒரு மிகப்பெரிய எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டான்ஸ் ஆடுறதை கிண்டல் பண்ணுவார் அவர் ரொம்ப. அது வந்து ரொம்ப அற்புதமான மனிதர். நிஷா அவர்கள் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ரொம்ப அவருடைய மேலே இருக்கிற ஆள் கிடையாது, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் தான். எல்லார்ட்டையும் ஈஸியாக பழகுவா. ரொம்ப ஒரு நல்ல சகோதரி. என்னுடைய இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சகோதரி, நல்ல அருமையான சகோதரி. நாங்கள் எல்லாம் பேசிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம், சாப்பிட்டுக்குவோம். அவங்க அம்மா எங்கள் அம்மா மாதிரி தான், அப்படி தான் பழகுவோம். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். பிரியங்கா ரொம்ப நல்ல கேரக்டரைசேஷனான ஒரு ஆள். எவ்வளோ சோகம் இருந்தாலும் மூஞ்சில் காட்டாத ஆள். உங்களை 1000 பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் பிரியங்காவை பார்த்து சொல்ல முடியாது. ரொம்ப எந்துவாக இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் தான் பிரியங்கா. ரொம்ப நல்ல பர்சன். ஈரோடு மகேஷ் அவர் ஒரு தன்னம்பிக்கையான ஆள், தன்னம்பிக்கைக்கான ஒரு மோட்டிவேஷனான ஆள். எப்போவுமே யாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். நெகட்டிவாக அவர்கிட்ட ஒரு கமெண்ட் கூட பார்க்க முடியாது. இப்படி அதாவது மேடையில் சொல்கிறதில்ல, ஒரு மனுஷனை அழிச்சிடணுன்னு அவர் நினைக்க மாட்டார். இப்படியே போயிடணும், அவன் வீணாக போயிடணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் வந்து எப்பயுமே பி பாசிட்டிவ், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கையான ஆள் தான். தாடி பாலாஜி மாமாட்ட வந்து நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். நான் அதை சொல்ல போகிறேன் மாமா, உங்களை கலாய்க்க போகிறேன், இப்படி சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கி அவருடைய பர்சனலுக்குள்ளே போய்கிட்டேன். இப்போ ஒரு காமெடி பார்த்தேன், கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க பாலாஜி அப்படின்பாங்க. அவர் டேய் அப்படிம்பார். என்னென்னா அவருக்கு அது அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வலிக்கும், ஆனால் அந்த வலியை காமெடியாக மாற்றிடுவார். அப்படி ஒரு பர்சன்.
ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நானும் அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். செய்தி மலர் சேனல் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிருக்கீங்க. அது நம்முடைய அனுபவங்கள்னு ஒன்றும் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே அனுபவங்கள் தான். ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம முடிந்த முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். இறைவன் விட்ட வழி. எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.